வணக்கம் நேர்களே. 2 நாளைக்கு முன்னாடி ஆனந்த் சார்ட்ட பேசும்போது, இப்ப லே ஆஃப் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல இஎம்ஐ எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றது? எப்படி அதிலிருந்து தப்பிக்கிறது? வீட்டு லோன் எல்லாம் என்ன பண்றது? அப்படின்னு கேட்டப்போ, அவரு வீட்ட வித்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, ஓகே. வீட்ட வித்துறலாம் அப்படின்னு ஒரு இது பார்த்தா, இப்ப பெங்களூர பொறுத்தவரைக்கும் பெங்களூர், சென்னையா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே பார்த்தா, அந்த இடத்தோட விலை அப்படிங்கிறது குறைஞ்சுகிட்டே தான் இருக்கு. அசெட்டோடைய அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்ஸ் நெறைய சொல்ற மாரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம வாங்குறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் கிடையாதுன்றதையும் பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்கிறப்ப எப்படி வீட்ட விக்கிறது அப்படின்றது ஒரு கேள்வியா மாறுது. அத தாண்டி நமக்கு மாசம் மாசம் வீட்டு செலவும் இருக்குல்ல. அத இந்த இடத்துல நாம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சொல்லட்டுமா உனக்கு ஒன்று, மாதம் 2,50,000 சம்பாதம் வாங்குறவங்க தான் ம். 2.7 to 2.8 lakhs வாங்குறவங்க தான் ம். சேவிங்ஸ் இல்லாமல் நெகட்டிவ் லிஸ்ட்டில் இருக்கிறது எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணு அனுப்புனீங்க சார். எஸ். நிஜமாக தான் அனுப்பிச்சேன். கரெக்ட் சார். ஆனா அதுலயும் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. 3,00,000 சம்பளம் வாங்குறவன் ம். கையில் மந்த் எண்டில் காசு இல்லாமல் இருப்பான். ஏன்னா ஹோம் லோன் இஎம்ஐ 1,10,000 ஆமா. மாசம் கட்டுறாங்க சார். 1 கோடி ரூபாய் இஎம்ஐ வாங்கினா எனக்கு அதுல ஷாக் ஆனது என்னன்னா, இது 1 கோடி. சொசைட்டி மெயின்டெனன்ஸ் 18,000. ஆமாம், ஸ்விம்மிங் பூலு, நீங்கள் வந்து கிளப் ஹவுஸு, செக்யூரிட்டி, வீட்டில் உனக்கு ஃபோனில் போட்டு தான் செக்யூரிட்டி கிளியர் ஆகும். அதெல்லாம் என்ன, கிளப் ஹவுஸு, டென்னிஸ் கோர்ட்டு, ஸ்விம்மிங் பூலு, பேஸ்கெட் பாலு, மாசம் 18,000 ஈஸியாகும். வாடகை சார். வாடகை கொடுக்குற அமௌண்ட் அது. அதை மெயின்டெனன்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 3,00,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தர். பெங்களூரில் சொசைட்டியில் ம். 18,000 மெயின்டெனன்ஸுங்கிறது. ஹைஃபை செக்யூரிட்டியில் இந்த ஒயிட்ஃபீல்டு மாதிரி ஏரியாவில் வெரி காமன். 18,000 ரூபாய்ங்கிறது. ஏன்னா நீங்கள் வந்து பெரிய கிளப் ஹவுஸ் இருக்கும், 2-3 கிளப் ஹவுஸ் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அங்கே வந்து ஒரு 20,000 30,000 வீடு இருக்கும், ஃப்ளாட்ஸ் இருக்கும், ரவுண்ட் தி கிளாக் செக்யூரிட்டி இருக்கும். அங்கே பாம்பு வரும், பாம்பை பிடிக்கிறதுக்கு ஆள் போகணும். ஃப்ளாட்டெல்லாம் 1,50,000 கோடி ரூபா. நீ கையில் 40 லட்ச ரூபா போட்டேன்னா 1 கோடி ரூபா, 1 லட்ச ரூபா இஎம்ஐ. அப்பா, இதுல ஒரே ஒரு விஷயம் சார். கிட்ஸோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து மாசம் 35,000 ரூபா அப்படின்னா அதுவும் 4 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்குன்னு போட்டிருக்காங்க. ஆமாம், 4 லட்ச ரூபாய்ங்கிறது பெங்களூருக்கு ஓகே அப்படின்னு தோணுது. சரி. மெட்ராஸ்னா 2.5 லட்ச ரூபா. 2 லட்ச ரூபா வருது. பெங்களூருக்கு 4 லட்ச ரூபா. இங்கே இந்த அங்கே 2.8 சம்பளம் வாங்கினா இங்கே 2.2 தான் சம்பளம் கொடுப்போம். இஎம்ஐ சேம். மெயின்டெனன்ஸ் 10,000 ரூபா போகும். 5லிருந்து 6 ரூபா ஸ்விம்மிங் பூல் தான் இருந்தால் சார். எல்லாமே இருந்தால் தான் சார். நீங்கள் 10,000லாம் சொன்னீங்கன்னா கேட்கறக்கே பக்குங்குது சார். சார் நான் 10,000 ரூபா கொடுத்து மெயின்டெனன்ஸ் இருக்கு. நான் இதில் பார்த்துருக்கேன். இதில் இருக்கு சார். ஈசிஆர் ஓஎம்ஆர்ல அந்த மாதிரி இருக்கு. 10,000 ரூபா இருக்கு, நான் பார்த்துருக்கேன். இருக்கு. பட் அங்க வீடு வந்து அதிகமா வாடகைக்கு எடுக்கிறாங்களா அப்படின்னு அவன் வாங்கியிருக்கான்ப்பா. 2 லட்ச ரூபா சம்பளத்தை வச்சுக்கிட்டு மாசம் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பளத்தை வச்சுட்டு அங்க போய் அப்படி வீடு வாங்கியிருக்காங்களான்றது ஒண்ணு இருக்குல்ல சார். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இல்லாட்டா எப்படி வீடு வாங்குவோம்? அப்படி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்க, கிராசரிஸ் அண்ட் மில்க். லஃபா சொல்லட்டுமா, நான்வெஜ் சாப்பிட்றான்னு வச்சுக்கோ, 1 லட்ச ரூபா இஎம்ஐ போச்சு. ஆமா சார். ரைட்டா? ஸ்கூல் ஃபீஸ் 35,000 ரூபா. ஸ்கூல் ஃபீட்டு மெட்ராஸில் வச்சுக்கோ, நல்ல ஸ்கூலில் ஆல்ஃபபெட் மை ஸ்கூல்லாம் போட்டேன்னா 50,000 ரூபா. நான் சொல்கிறேன் ஆவரேஜ் ஸ்கூல் போடு, சிஜிஎஸ்சி அது இதுன்னு போட்டேன்னா 25,000 30,000 ரூபா எல்லாம் முடியாது. ஸோ இங்கே வந்து ஆவரேஜாக 20,000 ரூபா சென்னையில் சொல்கிறேன். சரி, 20,000 ரூபா. அப்புறம் குழந்தை வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அது இது, அதுக்கு ஒரு 10,000 ரூபா. கிட்ஸு 30,000. 1 lakh 1,30,000. 1,30,000. மெயின்டெனன்ஸ் நீயே சொல்லு. ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில் 8,000 ரூபா. 8,000 ரூபா. ஒரு 1 லட்ச ரூபா அதுக்கு வருஷம். அப்போ 8,000 ரூபா போய் மாதம் 8,000 ரூபா. 1,38,000. 1,38,000 ரூபா போயிடுச்சா? ரைட்டு, இது வரேன். 1,38,000 கார் இஎம்ஐ. நாங்கள் டிசைர்லாம் வச்சுக்க மாட்டோம். அப்புறம் சார் நாங்கள் சிடான் தான் வைப்போம். உனக்கு அந்த உங்கள் கேமராமேனே மாருதி டிசைர் வச்சுருக்குறான், நீ என்ன வண்டி வச்சுருக்குற? ஹோண்டா சிட்டி சார். அது என்ன இஎம்ஐ சார்? மாதம் 15,000 ரூபா இஎம்ஐ வரும் சார். இன்னைக்கு நீ போட்ட இன்னைக்கும் அதே இஎம்ஐ தான் கட்டிட்டு வந்துருப்பேன் சார். லோன் விலை ஏறிடுச்சு, கார் விலை ஏறிடுச்சு சார். 18,000 ரூபா வச்சுக்கோங்க சார். சார் 18,000 ரூபா எவ்வளோ ஆச்சு? ரவுண்டாக 20,000 வச்சுக்கிறேன் சார். 20,000 ரொம்ப ஜாஸ்தி. 18 வைப்பா, நான் எதுக்கு சொல்கிறேன்?
சரி, ஓகே. 1 ஸோ லட்சம் ஆச்சா? 1 ஸ்கூல் ஃபீஸு 30, 30, 1 30, 8. 1 38, ம். இது ஒரு 10 20ன்னு வச்சா 1 58. 158 இது வரைக்கும் ஆயிடுச்சா? பெட்ரோல். மை காட்! அதுக்கு 5000 வேணும் சார் மாசம். சொல் போடு. 58 63. இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ். அதுக்கு மாசம் ரூ. 1000 சார். 1000 இல்ல, ரூ. 2000. ரூ. 2000 எவ்வளோ? 63 65. 165 போயிடுச்சா? ம். அம்மா, அப்பா, பையன் எவ்வளோ கிராசரி, சாப்பாடு, நான்வெஜ்ஜு எல்லாம் சேர்த்து சொல்லு. 35,000 அது நீ அடக்கமாக பண்ணிங்கன்னா மந்த்லி. கொஞ்சம் தாராளமாக இருந்தால் 40,000 ரூபா, 40,000. 40 45,000 2 லட்ச ரூபா ரவுண்ட் ஆயிடும் சார். எவ்வளோ ஆச்சு? 165 ப்ளஸ் 40னா 2 லேக் ரவுண்டா வச்சுக்கலாம். இது 2,05,000. வளரும் குழந்தைங்க சின்ன வயசில் எவ்வளோ மெடிக்கல் வரும்? தெர் மருந்து நாட் இன்சூரன்ஸ் கிளைம் கேட்கல. ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா ஜஸ்ட் போயிட்டு விசிட். ஜஸ்ட் உடம்பு சரியில்லை ஃபீவர்னு போயிட்டு வந்தா ஒரு 3,000 4,000. ரைட்டா? 2 பையனுங்க அட்லீஸ்ட்டு 10,000 மந்த்லி வேணும் சார். சரி 10,000 ரூபா. ம். அம்மா அப்பாவுக்கு மருந்து 20,000 ரவுண்டா வச்சுக்கலாம் சார். சரியா? 20,000 ரூபா. டாக்டருக்கு மாதம் 1000 ரூபா. ம். 12,000 த்ரூ அவுட் தி இயர். ஸோ 240ன்னு வச்சுக்கலாம் சார் ரவுண்டா. 32ன்னே வச்சுக்கோ. எதுக்கு ஏத்துற? 32 20 + 1 21. ம். ரைட்டா? ஒரு ஹவுஸ் ஹெல்ப் வேலை செய்கிறவங்கம்மா மாசம் அவங்களுக்கு 10,000 ரூபாயாவது கொடுக்கணும். இல்ல காலையில வந்து காய்கறி மட்டும் வெட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவதுன்னா 7-8,000 ரூபாய் இல்லாமல் டீசெண்டாக கிடைக்காது. கிடைக்காது. அது சேர்த்துக்கோ. எவ்வளோ ஆச்சு? 230 240 சார். ரைட்டா? நெட்ஃப்ளிக்ஸு, இன்டர்நெட்டு, மொபைல் பில்லு அது 5,000 வச்சுக்கலாம் சார். எவ்வளோ ஆச்சு? 245. 245 சார். 245. அப்புறம் கரண்ட் பில்லு வந்துடும். கரண்ட் பில் எவ்வளோ வரும்? அது ஒரு 1,500 ரூபா வரும் சார். 1000 ரூபா வருங்க சார். மாசம் ஒரு 3 பெட்ரூமில் ஏசி ஓட்டினா 2,500 ரூபா வரும் சார். எவ்வளோ ஆச்சு? நீங்க பாருங்க, இதெல்லாம் கேட்டு கேட்டு நான் எவ்வளோ நம்பர் சொன்னேனே மறந்துச்சு. 240 2,40,000. 247 ஆச்சு. 242 245. சரி. அப்புறமா வந்து 2 பசங்க பர்த்டே, ம். ஒரு தீபாவளி. அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தானே சார்? ஆமாப்பா இருப்பா, நான் கேட்கறதுக்குலாம் சொல்லு. ம். வருஷத்துக்கு தீபாவளி கொண்டாடணும், ம். பொங்கல் கொண்டாடணும். இது ரெண்டும் மெயின். ம். மைனர் ஃபங்க்ஷன் 3ஆவது கொண்டாடி ஆகணும். ம். 5 ஃபங்க்ஷன், 2 துணி, தீபாவளிக்கு துணிமணி, பர்த்டேக்கு துணிமணி, ம். இதெல்லாம் சேர்த்தா எவ்வளோ வரும்? அது சாலிடே எப்படி ஒரு ரூபா 1.5 கிட்ட வரும். 10,000 ரூபா மாதம். மாசம் 10,000. இதெல்லாம் சேர்த்துட்டேன். ம். எவ்வளோ ஆச்சு? 260 சார். 260 ஆச்சு. அப்புறம் வந்து ஒன்ஸ் இயர் ஊருக்கு போயிட்டு இன்சூரன்ஸ் இன்னும் வரலப்பா, இன்னும் முடிக்கலப்பா. வருஷத்துக்கு ஊருக்கு எவ்வளோ வாட்டி போயிட்டு வரணும்? அது உங்களுக்கு வருஷம் ஒரு 50,000 ரூபா அதுக்கே வந்துடும். 4,000 ரூபா ஆச்சா? 4,000 ரூபா ஏற்று. 1,64 65 1,60 2,65. 2,65 ஆச்சா? ம். இதெல்லாம் நார்மலாக ஒரு ஆள் செலவு பண்ணுறது. ம். அப்புறம் இந்த ஈட்டிங் அவுட் ஒன்ஸ் அ வீக், அது ஒன்ஸ் அ மந்த்து, சினிமா பார்க்கறது, ம். அது எவ்வளோ? அது உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு 3,000 ரூபா வச்சுக்கலாம் சார். இப்போ ஒரு மாதத்துக்கு மாசம் 10,000 ரவுண்டா வச்சுக்கலாம். 275. ம். ரைட்டா? அதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பையனாக பண்ணுறது. ம். இது மிடில் கிளாஸ் இல்லை. கரெக்ட் கரெக்ட். இது அப்பர் மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல். இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ரைட்டா? இது கூட இல்லைன்னா என்னப்பா? அதாவது ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்கு. அதான் நீ ஒன்று சுற்றி தானே பார்த்துன்னு தானே இருக்குது அதெல்லாம். ரைட்டா? 2.25 லட்ச ரூபா. இதை தவிர ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளோ? யூலிப் போடுவாங்க அவங்கெல்லாம். யூலிப் பசங்க எஜுகேஷனுக்கு யூலிப். கஷ்டம் சார். 3 லட்ச ரூபா ஆச்சா? வந்துடும் சார். சொல்லு. இப்போ ஒரு மாசத்துக்கு 3 லட்ச ரூபா அப்படிங்கிற செலவு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா தெரியலையா சார்? அப்பர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் நான் கிளாஸ் பார்க்குறவங்களாம் இது செலவு பண்ணுறோம். எனக்கு தெரியும், என்ன சுற்றி தான் நடக்கும். ஆமையோட கூட்டுக்குள்ள போற மாதிரி டக்குன்னு உள்ள சுருங்கணும்னா எங்கெங்கெல்லாம் நான் கை வச்சு எதெல்லாம் கட் பண்ணணும், இல்ல பிளண்டா இத்தனை % செலவை கட் பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு சொன்னா நீங்க எதை சொல்வீங்க? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், உனக்கு எதுக்கு பைக்கு பஸ்ல போன்னு சொல்லிட்டு இருந்த நீங்க இவன் நான் சொல்கிறேன், கார் வாங்கிட்டாங்க. இன்னொரு ஸ்டெப் ஒன்றுனா காரையும் வித்துரு. ஸோ 30,000 ரூபாங்கிற செலவு
எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட். அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்க குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.